இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, இளம்பெண்களே, அன்பு ஞான பிள்ளைகளே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கொடுக்கும் கவுண்டரிலே ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் மன இறுக்கத்தோடும் ஒரு சிரிப்பே இல்லாமலும் டிக்கெட் கொடுத்து கொண்டு இருப்பாராம். குறிப்பாக மக்கள் அர்ஜெண்டாக வந்து ட்ரெயின் டிக்கெட் கொடுங்க என்று சொல்லும் பொழுது சில்லறையாக கொடுங்கள் என்று சத்தம் போடுவாராம். அப்படியாக போய் கொண்டிருந்த பொழுது ஒருவர் டிக்கெட்டை வாங்கினார். வாங்கியவுடன் அவர் சொன்ன வார்த்தை தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். அவர் ஒன்று கண்டுகொள்ளவில்லையாம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவர் ரயில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் டிக்கெட் வாங்கும் பொழுதெல்லாம் தேங்க்யூ சார், நன்றி ஐயா என்று சொல்லிக்கொண்டே போவாராம். ஒரு 6 மாதம் 1 வருடமானது. ஒரு நாள் அவர் தேங்க்யூ சார் என்று சொல்லும் பொழுது அவர் லைட்டாக சிரித்தாராம். அப்புறம் அவர் போய்கொண்டே இருந்தார். அவர் நண்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நாம் பணம் கொடுக்கிறோம், அவர் டிக்கெட்டு கொடுக்கிறார், நீ ஏன் அவர் போய் நன்றி சொல்கிறாய் என்று வாதாடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சிரித்ததை பார்த்து அவர் நண்பருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மறுபடியும் வருவார், வாங்குவார். அப்பொழுது தேங்க்யூ சார் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம் வெல்கம் அப்படின்னாராம். அவர் போய்கொண்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, யாரெல்லாம் டிக்கெட் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, முணுமுணுக்காமல் தேங்க்யூ என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டாராம். அங்கு இருக்கின்ற ஊழியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த முரட்டு குணமுள்ள, இந்த கடின இதயம் உள்ள, சிரிக்காமலே இத்தனை வருஷம் பணி செய்த இந்த மனிதரை மாற்றியது எது என்று அங்கு பார்த்த பொழுது இந்த தேங்க்ஸ், நன்றி என்ற வார்த்தை என்று கண்டுபிடித்து அவரை அழைத்து பாராட்டு தெரிவித்தார்களாம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றி என்ற வார்த்தை பிறரை வாழ வைக்கிறது, பிறர் சோகத்தை மாற்றுகிறது, பிறருடைய மனப்பாங்கையே அது மாற்றுகின்றது. விவிலியத்திலே யாராவது நன்றி சொல்லியிருக்கின்றார்களா என்று பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே மிரியம் பாடலை நாம் பார்க்கலாம். மோசேயுடைய சகோதரி, மோசே பாடல் என்றும் சொல்லுவார்கள், மிரியம் பாடல் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் மாண்புடன் வெற்றி பெற்றார், நாம் அடிக்கடி பாடுவோம் பாஸ்கர் நேரத்திலே, நவகாலத்திலே, புனித வாரத்திலே. அந்த ஆண்டவருடைய வெற்றியை நினைத்து அவர்கள் நன்றி பாடல் பாடினார்கள். அடுத்ததாக சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கின்றோம். அன்னாள் மலடியாக இருந்தவர் இறைவனிடம் வேண்டுகிறார். அவர் சாமுவேல் பிறக்க இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த பாடலை நன்றியாக பாடுகிறார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. இதைதான் விவிலிய அறிஞர்கள் மரியாளுடைய என் ஆன்மா ஆண்டவர் ஏற்றி போற்றுகிறது என்ற பாடலுக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள். மேலும் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். திருப்பாடலில் எல்லா இடத்திலும் தாவீது நன்றி பாக்களை பாடுகின்றார். ஆண்டவரை பேரன்பை நினைத்து, ஆண்டவரின் பேரன்பை நினைத்து நன்றி சுதி பாடல் பாடுகின்றார். ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு எங்கேயாவது நன்றி சொன்னாரா என்று நாம் கேட்கலாம். அவரும் நன்றி சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கின்றோம். அங்கு உணவு இல்லை, 5000 ஆண்கள் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது கேட்கிறார், நீங்களே உணவு கொடுங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார். அவர்கள் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றார். உங்களுக்கு தெரியும், 5000 பேருக்கு உணவு கொடுப்பது சாதாரண காரியம் இல்லை. அதுவும் அதில் ஒருவர் சொல்லுகிறார், ஆண்கள் நன்றாக சாப்பிடுவார்கள், அதில் பெண்கள் குழந்தைகள் இருந்திருக்கலாம். இவ்வளவு பேருக்கும் அந்த நன்றி கூறி அதை கொடுக்கின்றார். 5000 பேர் அங்கு உணவு உண்ணுகின்றார்கள். இன்னும் யோவான் 11:41 பார்க்கின்றோம். லாசர் இறந்து விட்டார், அடக்கம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு லாசருடைய கல்லறைக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்கின்றார். இறந்தவர் வெளியே வருகின்றார். இதைவிட தீவிர நன்றி என்று பார்த்தோம் என்றால்
இயேசுடைய ரா உணவு. பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்கள் கொடுத்து சொல்லுகின்றார். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி நன்றி கூறி சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அதைதான் திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் குருக்கள் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி என்ற வார்த்தை நாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆக நன்றி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் ஏன் சொல்லக்கூடாது? இன்றைய நற்செய்திக்கு வருவோம். 10 பேர் வருகின்றார்கள். இயேசு சொல்லுகின்றார், போய் உங்களுடைய ஆசாரியிடம் காட்டுங்கள் என்கிறார். போகிற வழியிலே குணமாகிவிட்டார்கள். பாருங்கள், 9 பேர் வரவில்லை, ஒருவர் தான் திரும்பி வருகின்றார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கூட்டமாக இருக்கிறார்கள், கூட்டமாக வருகின்றார்கள். நோய் தீர்ந்தவுடன் காணாமல் போய்விட்டார்கள், பிரிந்து போய்விட்டார்கள், ஓடிவிட்டார்கள். ஒருவர் தான் வருகின்றார். இது நிறைய இடங்களிலே பார்க்கலாம். நானும் கஷ்டப்படுகிறேன், நீனும் கஷ்டப்படுகிறேன் என்று கூட்டமாக இருப்பார்கள். வா வேளாங்கண்ணி போகலாம் என்று கூட்டமாக வருவார்கள். சுகம் பெற்ற பிறகு பாருங்கள், அடுத்த முறை அவர்களோடு வரமாட்டார்கள், எங்கு போனார்கள் என்றே தெரியாது. அப்படியாக இருக்கின்றார்கள். இயேசு மீதி எங்கே என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, நன்றியின்மை கடவுளை காயப்படுத்துகின்றது. நன்றி சொல்லாமல் இருப்பது கடவுளுக்கு வருத்தத்தை தருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ புதுமைகள் இயேசு செய்திருப்பார். எல்லா புதுமையிலும் இயேசு நன்றி எதிர்பார்க்கவில்லை, இவற்றில் மட்டும்தான் எதிர்பார்த்தார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், MARC, அதாவது மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் ரிசர்ச் சென்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அங்கு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டடீஸில் பார்க்கின்றோம், உடலில் நன்றி சொன்னால் உடலில் நல்ல ஹார்மோன்கள் சுரக்கின்றனவாம். யாரெல்லாம் நன்றி நன்றி என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஹார்மோன்கள் உடலில் சுரக்கின்றதாம். யாரெல்லாம் நன்றி நன்றி என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கின்றதாம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றதாம். இன்னும் யாரெல்லாம் நன்றி சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல தூக்கம் வருமா. இந்த தூங்காத கேஸெல்லாம் நைட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம், இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி மாதாவே, என் பிள்ளைக்காக நன்றி, இந்த ஊருக்காக நன்றி, திருச்சபைக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள், நல்ல தூக்கம் வரும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அமோரிஸ் லத்தீசியா, த ஜாய் ஆஃப் லவ், அன்பின் மகிழ்ச்சி என்ற திருமடலிலே 3 காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார், அடிக்கடி சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ப்ளீஸ், சாரி, தேங்க்ஸ். ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கொடு என்று சொல்லாதீர்கள், ப்ளீஸ் கிவ் மீ, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லுகின்றார். ஏதாவது தப்பு செய்து விட்டால் அடுத்தவங்க செய்யலையா என்று சொல்லாதீர்கள், சாரி அடிக்கடி சொல்லுங்கள். அடுத்தது யாராவது இதை கொடுத்தால் நன்றி என்று சொல்லுங்கள். இந்த பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன நன்றி சொல்லியிருக்கேன் என்று சொல்லுங்கள். எத்தனை இட்லி வச்சாலும் தின்னுக்கிட்டே இருப்பார்கள். நூடுல்ஸ் ப்ளீஸ் என்று சொல்வார்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ளீஸ் என்று சொல்வார்கள் ஒழிய தேங்க்யூ மம்மி என்று சொல்லுவது கிடையாது. காலையில் பாருங்கள், அம்மா அப்பா அதுவும் தாத்தா பாட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து பேக் எடுத்து ரெடி பண்ணி ஷூ மாட்டி விட்டு அனுப்புறதுக்குள்ளே இவங்க பாய் டாட்டா சியூ தான், தேங்க்ஸுங்கிற வார்த்தை வராதுங்க. கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை அது வாழ வைக்கும். இன்னும் திருப்பலியிலே அந்த காலத்தில் திருவிருந்து பாடல் முடிந்தவுடன் ஒரு நன்றி பாடல் பாடுவார்கள். அதன் பிறகுதான் கடைசியிலே மாதா பாட்டெல்லாம் பாடுவார்கள். குறிப்பாக தந்தை அவர்கள் பீடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நன்றி பாடல் ஒரு ஸ்டான்ஸாக பாடுவாங்க. இப்போ அது எங்கே போயிடுச்சுனே தெரியல, நன்றி பாடலே பாடுவதில்லை. திருவிருந்து தான் ஒரு ஸ்டான்ஸாக பாடுறோம், பல்லவியோட நிறுத்துங்க என்று சொல்லுகின்றோம், நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். பூசை வைக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை, பூசை பார்க்குறவங்களுக்கு நேரம் இல்லை, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வதில்லை. பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் இனிமேலாவது உங்களுடைய கிராண்ட் மாஸ் திருவிழாவில், சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி மாஸில், பர்த்டே வெட்டிங் டே மாஸில், திருவிருந்து முடிஞ்ச பிறகு ஒரு நன்றி பாடலை பாட சொல்லி அனுமதியுங்கள். நேரத்தை ஒதுக்குங்கள். சாப்பாட்டுக்கு அவ்வளோ நேரம் ஒதுக்குவோம், ஆனால் இதற்கு ஒதுக்க மாட்டோம். இனி கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். வருகை பாட்டு இருக்கும், தியான பாட்டு பல்லவி இருக்கும், அல்லது பாட்டு இருக்கும், காணிக்கை பாட்டு இருக்கும், திருவிருந்து பாட்டு இருக்கும், மாதா பாட்டு இருக்கும், அல்லது ஜூப்ளி பாட்டு இருக்கும். நன்றி என்றது அர்த்தம் இருக்காது.
நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கடவுள் சந்தோஷப்படுவார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்று சொன்னது போல, யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். டெய்லி ஏஞ்சி நன்றி சொல்லுங்கள். நாளுக்காக நன்றி இயேசு என்று சொல்லுங்கள். யார் நன்றி சொன்னாலும் நன்றி சொல்ற, மனிதருக்கும் நன்றி சொல்லுங்கள், உடன் உழைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லி பழகி கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். வந்திருக்கின்ற நம் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லும் இதயம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தும் இதயம். நன்றி சொல்லாத இதயம் கடவுளை காயப்படுத்தும் இதயம். எனவே கடவுளை நாம் காயப்படுத்த வேண்டாம். நன்றி என்று சொல்லுவோம், நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம், நன்றி மாதாவே என்று சொல்லுவோம், விண்ணக தந்தையை நன்றி என்று சொல்லுவோம், நன்றி பரிசுத்தாவி என்று சொல்லுவோம், நன்றி புனிதர்களை என்று சொல்லுவோம், நன்றி காவல் சம்மனசுகளை என்று சொல்லுவோம், நன்றி ஃபாதர்ஸ். இந்த திருப்பலிக்காக நன்றி சொல்லுவோம், இதை ஏற்படுத்தியவர்களுக்காக நன்றி சொல்லுவோம், ஒளிபரப்பிற்காக நன்றி சொல்வோம், பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக நன்றி சொல்வோம், இங்கே அதிசயம் பெற்றுக்கொண்டிருப்பவர் நன்றி சொல்வோம். நன்றி சொல்லி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதற்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமீன்.